இந்த விசில் பாடி கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிருக்கு. வேலை எவ்வளோ தூரம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை, நம்மளுக்கு ட்ரெயின் பிடிச்சி போகணும். ட்ரெயின் எப்போ தான் வரும்னு தெரில. ஆனால் ட்ரெயின் வர டைமும் நம்ம ஸ்பீடாக இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஐயோ நடுவில் வராத வந்துட்டான்டா, பரவாயில்ல. எந்த சைடு ட்ராக்கு? ட்ரெயின் ட்ராக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும். ட்ரெயின் ட்ராக் வழி தெரியும் எனக்கு. இப்படி போகக்கூடாது, நான் இப்படி போகணும். ஐயோ டி குறுக்கால வராதரா, என்கிட்ட இருக்கிறதே ஒரே வண்டி, அதையும் பாழாக்கிட்டேனே. சரி பரவாயில்ல, அப்படியே போவோம். ட்ரெயின் ட்ராக் கிட்ட மட்டும் போயிடணும். அப்படியே போகிறேன். வண்டி ஏன்டா இவ்வளோ கோளாறாக போகுது வண்டி? அப்பா அப்படியே சிலமே வண்டியை ஓட்டிகிட்டு வரேன். பின்ன என்னால் பேசவே முடியல. அப்பா அப்படி இருக்கு, வண்டியை ஓட்டிகிட்டே இருக்க முடியல. ட்ராவலிங் கெஸ்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே வந்தேன். எந்த இடத்துக்கு போகிறதுனே தெரியல. இங்கே எங்கள் ரூட்டில் ட்ரெயின் வருதோ, ட்ரெயின் வந்து முடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ட்ரெயின் ரூட்டு வேறு மறந்து போகுது. அதை இப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், இப்போ அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. தொல்லை பண்ணிகிட்டே இருக்குங்க இந்த ட்ரெயின். அதனால் எப்படி பண்ணணும், இப்படியே போடுறதுன்னு எந்த வழியும் தெரியல. ட்ரெயின் வந்ததுன்னா அவ்வளோதான், ட்ரெயினை விட்டுட்டு போயிடுவான் ட்ரெயின்காரன். அவன் சரியான காரன். ஐயோ ஐயோ எங்கே ட்ரெயின் ட்ராக் இருக்குன்னே தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். இந்த லெஃப்ட் ரைட் சைடில் இருக்குது போல் ட்ரெயின் ட்ராக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக போகணும். எப்படி போகிறதுன்னு தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயும் வண்டி ஓட தெரியாமல் இடித்து ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கே வண்டி ஓட்ட தெரியல. நான் அந்த உலகத்தில் யாருக்குடா வண்டி ஓட்ட தெரியும்? நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தேன், அப்படியே வந்துருக்கேன். இப்படியே வந்துகிட்டே இருந்தால் என்னடா நடக்கும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதில். எங்கடா ரயில்வே ட்ராக்கு? ஆட போமா இல்லைங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்றவர் எங்கடா ரயில் வண்டி என்று தேடினேன். பார்த்தா ரயில் வண்டி இன்னும் வரல, வந்துட்டு போயிட்டு லேட்டு போல. இந்த ட்ரெயின் வண்டியை எப்படி தான் நிறுத்துறதோ? எப்பண்டா ட்ரெயின் வண்டி வரும்? ட்ரெயின் வண்டி போயிடுச்சா? போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்டுக்கிட்ட கால் போட்டு கேட்போம் எப்படி இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரெயின் வந்துடுச்சு. அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டைம் என்னன்னு கேட்டேன். வந்து போயிடுச்சான். அதோட 2வது ஷிஃப்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். சரி வந்துட்டு ரயில் வண்டி ஐயோ பக்கத்தில் போனோன்னா அவ்வளோதான். அந்த பிளாட்ஃபார்ம் நினைக்கிது, நம்ம அந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும். நின்று ட்ரெயின் இல்லை. அப்புறம் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு போகாமல் போயிடாத இரு, அந்த பிளாட்ஃபார்ம்னு என்ன சொல்லிட்டு வர மாட்டேன். நான் பிளாட்ஃபார்ம்னே பார்க்கல. 2வது ட்ரெயினுக்கு அப்படியே வெயிட் பண்ணேன். இந்த சைடும் அப்படியே அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. சரி ட்ரெயினுக்குள்ளே ஏறி உட்காரும். நம்ம ஏசி ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஏசிலே போய் உட்காருவோம். ஏசி வண்டி, ஏசி எங்கடா? ட்ரெயின் கிளம்பும்போது இதே ஏசி கம்பார்ட்மெண்ட்டு. யாரா ஏசிக்குள்ளே? அவ்வளோதான். ட்ரெயின் இனி எப்போ போகிறப்படுன்னு தெரியல. அது கொஞ்ச நேரம் இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ட்ரெயினை கொட்டி சாத்துறேன். சரி, இந்த ட்ரெயின் இன்னும் கிளம்பாது போல்.
பயணிகளின் கவனத்திற்கு வண்டி எண் 222530 கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இப்போது கிளம்பியுள்ளது. அப்பா வண்டி கிளம்பிடுச்சுரா. எப்போ கிளம்புன்னு பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தா வண்டி கிளம்பிடுச்சு. வண்டி எப்படியே கிளம்பிடுச்சு. அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இறங்க போகிறோம். எப்போ போய் நிற்கும்னு தெரில. நான் ரயில் வண்டியில் ஏறிட்டேன். இது எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில, அதுவும் தெரியல. அப்போ எதுக்குடா வந்தேன்னு சில பேர் கேட்பீங்க. அப்பா போகுது. எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆஃபீஸில் தான் எனக்கு வேலை. ஆஃபீஸில் தான் ட்ரெயின் அங்கே தான் போகுது. எனக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நம்மளுக்கு வேலை இருக்குது. அதனால் வேலை புக் பண்ணியிருக்காங்க. வேறு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் தான் போகணும். அதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு மேனேஜர் புக் பண்ணுவார். அதில் நம்ம பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகணும். ஐயோ ட்ரெயின் வயலில் முடிஞ்சிக்கிச்சு. சில ரோட்டில் அப்படியே கிராஸ் ஆகி போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியா. நம்மளுக்கு தாம்பரம் ஸ்டேஷன். தாம்பரம் எப்போ வரும்னு தெரியல. அதெல்லாம் தாம்பரம் வரப்போகுது. தாம்பரத்தில் உள்ள தாம்பரம் இன்னும் தூரமாக இருக்கிறதுனால் வண்டியை இங்கே நிறுத்தி செல்ல வேண்டும். அதனால் வண்டி இங்கே நிற்க வேண்டும். ஏனால் தாம்பரத்தில் அதிக கூட்டம் இருந்ததினால் ரயில் போகிற இடத்திலும், அதாவது ரயில் வண்டி போகிடும் தண்டவாளத்திலும் அதிக பேர் இருக்கிறதுனால் வண்டி இங்கே நிற்கும். எல்லாரும் இங்கே இறங்கி கொள்ளுங்கள். ஐயோ இங்கே இறங்க சொல்லிட்டாங்களே எல்லாரையும். பரவாயில்ல, விடு. ஆஃபீஸ் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு தெரில, அது முதல்ல பார்க்கணும். ட்ரெயினை பாதியிலே இறங்கி விட்டாங்க. அந்த ட்ரெயின் இப்போ எங்கேருந்து இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு கிளம்பாது போல். நம்ம ரவுடிஸ் நம்ம கிளம்பிச்சிருவோமா? வேணாம். நம்ம இறங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சரி கடவுளே. அஜித்தே வண்டி எடுத்தாச்சுடா. கடவுளே அஜித்தேன்னு கேட்டால் ஒரு பார்த்திங்கன்னா கடவுள் ஒரு வண்டி கொடுத்துருக்காரு. அதுவும் டயர் போன வண்டி. எவ்வளோ தூரம்டா ட்ரெயின் வந்திருக்கு. ரோடு எங்கடா? ரோட்டில் தான்டா வண்டி போகணும். ரயில் வண்டியில் போகுதுடா. இடம் ரயில்வே ட்ராக்கில் போகுதுடா. ஒழுங்காக எங்கே இருக்குன்னு ரயில்வே ஸ்டேஷனை சொல்லுங்கள். எல்லாம் அவ்வளோதான். உங்களுக்குலாம் உடச்சி கையெல்லாம் உப்புக்கால கூட ஓட்டுறோம் பார்த்துக்கோ. இந்த ரயில் வண்டி இங்கே தான் வண்டி இதுக்கு மேலே போகாதான். தாம்பரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தூரம்னா ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க போல். அதனால் ரயில் வண்டி ட்ரெயின்லேயும் நின்றுட்டுருக்காங்க. அதனால் ட்ரெயினை பாதியை நிறுத்திட்டாங்க. ஆனால் ட்ரெயினோட பிரேக்கு சரியாக இல்லைங்க. 1 கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்கிது வண்டி. எங்கே பிரேக்கு போட்டாங்க, புஷ்ஷு சவுண்டு. அங்கேருந்து இன்னும் இங்கே வரைக்கும் வரலை. அப்புறம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வேலையில் போய்ட்டு புக் ஆகணும். அப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லை. வேலைக்கு பார்த்திங்கன்னா சேர்றது தான் நோட்டு, பென்னு, பென்சில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் ஆணி, அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு தேவையான அக்ரிமெண்ட்ஸு எல்லாத்தையும் இந்த பைக்குள்ளே போட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது. ரயில் வண்டி எப்படி போகும் இவ்வளோ தூரத்துக்கு? இவ்வளோ தூரத்துக்கு ரயில் வண்டி வருமா? இதுக்கு ஒரு ரயில் வருமானு பார்ப்போமா? தாம்பரத்துக்கு கிளம்புறேன்னு சொல்லி வண்டி கிளம்பிடுச்சா இல்லையான்னு தெரில. இல்லை, அது கிளம்பியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் டவுட்ஃபுல். இட் வில் நாட் கோ ஐ திங்க். எப்படி வர்றதுன்னே தெரியல. அப்படியே ட்ரெயின் ட்ராக் எங்கே இருக்குன்னு தெரியல. என்னடா கண்ணுக்கே தெரியல. கையில் தலையில் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை போட்டுட்டேன். ஹெல்மெட்டை போட்டு கேட்டுறதுலாம் கெத்து இல்லை. எங்கடா ஐயோ வண்டி கிட்ட போகுது. ஸ்பீடாக வண்டி ஓட்டுடா. இல்லைனா அவ்வளோதான்டா, காலிடா நம்ம. ட்ரெயில் வண்டி ட்ரெயில். ஐயோ வேறு ஏதோ இடத்துக்கு மாட்டியிருக்கான் போலையே.
ஐயோ மாட்டிக்கிட்டேனே. நான் பார்த்தீங்கன்னா வண்டியை மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு தான் இனிமேல் போகணும். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ரயில் வண்டி தான். ஐயோ சரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்ரெயின் போகுது. ஸ்பீடாக அந்த ட்ரெயினை பிடிக்கணும். ஐயோ ட்ரெயின் போகுது. அப்படியே வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது. போடு நில்லு ட்ரெயினை நிறுத்த சொல்லி ட்ரெயின் நிறுத்துட்டு நம்ம நேரத்துக்கு ட்ரெயினை நிறுத்த சொன்னால் அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டுருக்கானுங்க. நிறுத்துறான் வண்டியை நிறுத்துறான். ஓவர்டேக் பண்ணியாச்சு ட்ரெயினை. அவ்வளோ ஸ்பீடுக்கு வந்துருவோம். நிறுத்து அவ்வளோதான். ட்ரெயினை பிடிச்சிட்டேன். அதனால் அப்படியே வந்துட்டேன். சரி அப்படியே இந்த சைடில் வந்திருக்கேன். ட்ரெயினை நிறுத்திட்டானுங்க. இல்லைங்க சார் நான் ஏசி கோச்சு என் கோச்சு வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயினை நிறுத்திட்டானுங்க. ட்ரெயினை எடுத்துட்டானுங்க. ஆடியாப்பா நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ட்ரெயின் போகணும். எப்பட்றா ட்ரெயின் வரும் சார்? வீட்டுக்கு ட்ரெயின் போகணும் சார். வீட்டுக்கு ட்ரெயின் போகணுமா? அவ்வளோதான் உங்களுக்கு அழைச்சிட்டு போமா. சரி எங்கடா ட்ரெயின்? என்ன சார் வண்டி எடுத்துகிட்டு ரிவர்ஸ் மட்டும் போக முடியுமா சார்? முடியாட்டாடலாம். நீ வேணால் வெளியில் போ. வண்டியெல்லாம் ரிவர்ஸ் எடுக்க முடியாது. உனக்கு வேணும்னா நீ வேறு வண்டியில் போ. கன்னியாகுமரி வண்டி இது. எந்த இடத்துலையும் ரிவர்ஸ் போடாது சரியா? சார் ப்ளீஸ் சார் வண்டி ரிவர்ஸ் பண்ணுங்க சார். ஓகே வண்டி உனக்காக ரிவர்ஸ் போடுறேன். சரி வண்டி ரிவர்ஸ் எடுங்க சார். அதெல்லாம் முடியாது. நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். உன்னை ஒரு தமாஷுக்கு சொன்னேன். தமாசுக்கு சொல்லுவியா? போயா வண்டியை குடியான்னு சொன்னேன். அப்படியெல்லாம் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் வண்டியை ரிவர்ஸ்றான். சரி எடுக்கிறேன். கொள்ளைக்காரமாக இருக்க, கையில் துப்பாக்கி வச்சுருக்க. வா போலீஸ் ஸ்டேஷன் உன்னோட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். உன்னை இறக்கி விட்ட முதல் வழியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன். நீ இறக்கி விட்டதுக்கப்புறம் நீ வண்டியில் விட்டு இறங்கினா தானே வண்டியோட சேர்த்து சாம்பலாக்கிட்டு வேண்டாம் ஒன்று. அப்போ வெளியில் போடுற நாயே. ஐயோ துரத்தி விட்டானே. சரி சும்மா சொன்னேன் சார், விடுங்க சார். உள்ளே வாடான் நாயே. அப்பா உள்ளே வர வச்சிட்டான்டா. நான் கோச்சுக்குள்ளே போய் பார்த்துக்கிறேன் சார். போடா அதுதான்டா எனக்கு வேணும். அப்பா என்ன சார் வண்டி ரிவர்ஸில் போகுது? நீண்டானடா போ சொன்னேன். அசிங்கமாக திட்டீங்களே. வண்டி இங்கே நிறுத்துங்க சார். இவ்வளோ பொறுமையாக யானை வண்டி போகிற மாதிரி போகிறீங்க. இதுக்கு நானே என் வண்டியில் இறங்கி போய்ப்பேன் சார். விடுங்க சார். போடா பொண்ணாக்கு. வண்டி எங்கே இருக்குன்னு தெரியுமா சார்? அது வரைக்குமான பின்னாடி கூப்பிட்டு போங்க சார். வாடா வந்துட்டால. இறங்கும் போது உனக்கு இன்கம் டேக்ஸ் போட்டு தாண்டா இறக்குவேன். ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இறங்குறியா? வா உனக்கு இன்கம் டேக்ஸ். நீங்கள் தானே சார் தாம்பரம் ஸ்டேஷனில் இது அதிகமாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் டேக்ஸ் போட்டிங்கன்னா உங்களை தான் முதல்ல போலீஸ் போட்டு கொடுப்பேன். அது மிளகா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிளகா அடிக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருவேன் சார். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. முதல்ல என்னை பற்றி உனக்கு தெரியாது. வண்டி நான் உனக்காக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த வண்டியில் நான் வச்சுக்கோ. டியூக் வண்டி எங்கடா? மோசமான பயலே. என் டியூக் வண்டி பின்னாடி தானே சார் இருக்கும். அப்படியே வண்டி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நான் வீட்டில் விட்டுருக்கேன் சார். அதுதான் வண்டியாடா பொறுக்கி பயலே. உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. என்னை சும்மா விட்டா என்ன, சும்மா கட்டி விட்டான்னு நான் உன்னை அடுத்த வாட்டி ஒன்றை விடுவேனா இல்லைன்னு மட்டும் பாடுறா. வண்டி எடுத்துகிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போடா. வீட்டுக்கு போகல அழுக்க விட்டுருவேன். அழுக்கா அவெஞ்சர்ஸ் ஸ்பாட்டில் ஒருத்தன் பூஸ்ட் மாதிரி வருவானே அவனே தான். வீங்கி போன தக்காளி அவனை தான் நான் அடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது வீங்கி போன தக்காளி? அவன் என்னடா பண்ணான்? ஏய் சார் என் ரூக்கு. டியூக்கு முன்னாடி தானே இருக்கு தெரியும்டா. வண்டியை பிரேக்கு போடு. சார் நிறுத்துங்க சார். நிறுத்துங்க சார். நிறுத்துடாண்டா செய்கிறேன். பிரேக் 1 கிலோமீட்டர் தள்ளி தானே பிரேக்கே போகணும் ட்ரெயினில். அது மாதிரிலாம் தெரியாதுடா உனக்கு. சார் உனக்கு என்றைக்காவது ஒரு நாள் பழி வாங்க விட மாட்டேன் சார்.
இருறா, நான் ஒன்றை சொல்லி நான் விட மாட்டேன்டா. ட்ரெயின்லேருந்து நானும் இறங்க மாட்டேங்க சார். யான் நீங்கள் சொல்லு சார். பின்ன இறங்குனா உன் கை காலெல்லாம் துண்டு துண்டாக போயிடும். அப்படியே பின்னாடி போயிட வேண்டியதுறேன். ஏன்டா இறங்குனேன்? போங்க சார். நான் திருப்பி ஏறுறேன். சும்மா விளையாட்டுக்கு தான் இறங்கினேன் சார். சரி, அப்படியே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க சார். வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறேன். ஓகே, உன்னை வீட்டுக்கே அப்படியே பின்னாடி திரும்பி கூப்பிட்டு போனேன். வண்டி ரிவர்ஸில் ஓடுது. சீக்கிரமாக ஸ்பீடாக போடுற வண்டி பொறுமையாக கண்டெய்னரை தூக்கிட்டு போகுது. என்னடா ரோட்டில் போட்ட வண்டி? ஓ, ட்ராக்கா? இது உங்களுக்கே தெரியாது சார். இப்படி தானே சார் ஓடிட்டு வந்தீங்க? அதை பார்த்துக்கலாம் தம்பி. எனக்கு வயசாகி போச்சுன்னா அவ்வளோ பெரிய ஆள் இல்லைம்மா. அதெல்லாம் ஆயிடலாம். முதல்ல ட்ரெயின் ரிவர்ஸ்ல எம்மா ஸ்பீடாக போடுன்னு பாரு. ரிவர்ஸ்லையா எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் முட்டி தள்ளிட்டு போகிற மாதிரி அப்படி தானடா இருக்கும். ட்ரெயின் முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இது ரெண்டு பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம், நீ சொல்கிறதும் உண்மைதான் சார். டேய், ஒழுங்காக மரியாதை வச்சு கூப்பிடு, இல்லைன்னா உனக்கு கொன்றுவேன். அதை சாரி, உனக்கு தெரியாமல் கூப்பிட்டுட்டேன். அவெல்லாம் ஸ்டேஷன் வந்துச்சு. ஒழுங்காக வண்டி ஓட்டியானிட்டு அப்பா விடுதலை. ஐயோ, இவன் எங்கன்னா இங்கே பிரேக்கு போடுறான். எங்கேயோ போய் நிற்குது வண்டி. டாய், எனக்கு தெரியாதா? நீ ஆய போட்டு வண்டியை முன்னாடி போ, வண்டி பின்னாடி போ, வண்டி முன்னாடிக்கு போ, வண்டி பின்னாடிக்கு போ, வண்டி முன்னாடி போ, வண்டி பின்னாடி போ, வண்டி முன்னாடி போ, வண்டி பின்னாடி போ. இப்போ கரெக்டாக நிற்கும் பஸ் ஸ்டேஷன்ல. அப்படியே நிறுத்தி இந்த மாதிரி போயிட்டா ஸ்டேஷனில் கரெக்டாக போய் நின்றோம். இப்போ இப்படியே நிறுத்தினா நீனும் இறங்கி பஸ் ஸ்டேஷனில் இறங்கி போடா கூமுட்டை. அப்பா, விடுதலா, விடுதலை, 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 ட்ரெயினில் இருந்து விடுதலை. ஆனால் வேலைக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.